அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து அப்டேட் நம்பர் 27. அங்கே மிடில் ஈஸ்டில் ஈரான், அமெரிக்கா சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான சூழ்நிலைகளும் பதற்றமான சூழ்நிலைகளும் தாக்குதல் நிலவரங்களும் வரைபடங்கள், சேதாரங்கள், வீடியோ ஆதாரங்கள், நிறைய பதிவுகளும் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு பாகங்களாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஈரான் ரொம்ப சீக்கிரமாக ரீபவுன்ஸ் ஆகிறாங்க. ரீபவுன்ஸ் அப்படின்னா இப்போ அமெரிக்கா ஒரு பக்கம் தாக்கல் நடத்தினாங்கன்னா 3 நாள் திருப்பி வந்து பார்த்தானே, என்னப்பா இது நாங்கள் தாக்கல் நடத்தின பகுதியாக இது, அவங்க ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக தனது பாதைகளை அமைக்கிறாங்களா? அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான அறிகுறிகளும், அப்புறம் மறுபடியும் ஜோர்டன் மீது வைக்கப்பட்ட குறி, அடுத்த கட்ட நகர்வுகள் எதை நோக்கி செல்கிறது, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். பாகிஸ்தான் போயிடலாமா ஃபஸ்ட்டு? ஏன்னா பாகிஸ்தான் வந்து தலைவரே, இது மாதிரி நான் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சேன், நீங்கள் போட்ட ட்வீட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து அதை ரீட்வீட் பண்ணி ஆமாம் இது மாதிரி அமெரிக்கா அமைதி ஒத்துக்கிட்டாங்க, வெற்றி வெற்றி அப்படின்லாம் நான் உங்கள் ட்வீட்டெல்லாம் போட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமாக எனக்கு ஒரு வழி பண்ணுறீங்களா? எங்கள் நாட்டுக்கு இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு 10 பில்லியன் பணம் தேவைப்படுது. ஏன்னா இத்தனை நாள் எங்களுக்கு ரொம்ப உதவி அப்படின்னா சீனாவும் சவுதியும் ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. பட் எத்தனை நாளைக்கு தான் அவங்கக்கிட்ட உதவியை கேட்குறது? எத்தனை நாள் உங்களின் அடிமைகளாக இருந்த எங்களுக்கு ஒரு 10 பில்லியன் தொகையை இப்படி அப்படியே அந்த பக்கம் தள்ளி விட்டிங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டாக கெஞ்சி, ப்ளீஸ் எவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு கூட ஒரு சான்ஸு. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு பாதி அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் பிஓகேவை எடுக்கிறனா கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ நாங்கள் ரொம்ப வறுமையில் பஞ்சத்தில் இருக்கிறோம், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க. நான் இன்னும் தொடர்ந்து மீடியேட் பண்ண வேண்டிய வேலைலாம் நிறைய இருக்குது, இந்த போரை நிறுத்த வேண்டிய வேலை எங்களுக்கு நிறைய இருக்குது, இது கொஞ்சம் கொடுத்து விட்டிங்கன்னா நான் அந்த பக்கம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கு போயிடுவேன், கொஞ்சம் கொடுங்க தலைவரே அப்படின்னு கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் தரப்பில் இருந்து. அதற்கு அமெரிக்காவுடைய பெசன்ட் அவர்கள் என்ன சொல்ல போகிறார், இல்லை பாகிஸ்தானை வைத்து ஏதாவது நகர்வுகள் ஏதாவது செக் வைக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று காட்டுறோம் பாருங்கள். இந்த பதிவு இது எல்லாமே பந்தர் அபாஸை தடைப்படுவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல். ஒவ்வொரு பாலங்களாக தகர்த்தாங்க அமெரிக்கா. பாருங்கள், திடீர்னு ரோடே போட்டாங்க. 2 நாள் கூட ஆகலைங்க, பக்கத்தில் ரோடே போட்டு அது பாட்டு சைடில். நேற்று ஏதோ மண் ரோடாக இருந்தது, சரி ஏதோ மண் ரோடு தான் போட்டுருக்க போல அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி ரோடே போட்டு விட்டாங்க. சரி சரி கிளம்ப வண்டியை, சும்மா மண்ணை கிளப்பிட்டு போகாதீங்க, போங்க அப்படின்னு விசில் ஊதி அனுப்பி விட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிறதுலாம் வந்து சர்வசாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயம் கூட பார்க்க முடிகிறது. இன்றைக்கி ஜோர்டனுடைய பகுதியில் அந்த அபாடன்னு சொல்லிட்டு அக்வாபா அப்படின்ற ஒரு பகுதியில் ஈரான் வந்து ஒரு தேர்ட் அட்டாக் நிகழ்த்தியிருந்தாங்க. ஏற்கனவே அங்கே நிகழ்த்தப்பட்ட அட்டாக் தான் வந்து அமெரிக்க வீரர்கள் இறந்து போனதாகவும் சொன்னாங்க. அப்படி அந்த அக்வாபா பகுதியில் அட்டாக் நடக்கும்போது உங்களுக்கு இன்னொரு பதிவும் காட்டுறேன் நான். இது ஒரு 3 நிமிட பதிவு. வழக்கமாக ஒரு அமெரிக்க வீரர் அங்கே ஒரு ரொட்டீன் ஒர்க்குக்காக வந்தாருன்னா, இந்த மாதிரி ஏவுகணைகள் அங்கேருந்து அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சைரன் ஒலி ஒலிக்கும். அந்த சைரன் ஒலிக்கு அப்புறம் அவங்க எங்கே போய் பங்கர்ஸில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் காட்டுறாங்க. ஏன்னா ஒரு ஏவுகணை அனுப்புகிறாங்கன்னா திடீர்னு வந்து நடத்திடாது. இப்போ அமெரிக்க வீரர்கள் வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவு கூட. ஸோ திடீர்னு தாக்கல் நடத்தாது, ஏவுகணை வருது அப்படின்னா வந்து எல்லாருமே சேஃப் சைடு போயிடுவாங்க ஓரளவுக்கு. அப்படி சேஃப் சைடையும் மீறி தான் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல் அந்த ஒரு பதிவுமே பார்க்க முடிகிறது. அது இல்லாமல் நாங்கள் ஜோர்டனுடைய நிலைகளை முக்கியமாக குறிவைத்து 3வது அலையில் 4வது அலையா 5வது அலையாக வந்து இன்றைக்கி அனுப்பியிருந்தாங்க. அதனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற 5 நிலைகளை குறிவைத்தாங்க. இந்த ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி ஒன்று, ஜோர்டனுக்கு அப்புறம் மேலே லெபனானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய எம்பசியை ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க, மக்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய பகுதியில் போகாதீங்க. எவ்வளோ இது வந்து ஒரு இறுதிக்கட்ட எச்சரிக்கை, ஒரு ஃபைனல் வார்னிங் அப்படின்னாவே நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது லெபனானில் எதுவும் பெருசாக நடக்க போதா அப்படின்னு இஸ்ரேலுக்கும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கும், ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. இது வந்து ரொம்ப இறுதிக்கட்ட நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோன்றாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னா, ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள், லெபனான், இஸ்ரேல்
இது 3 நிலைகளும் ரொம்ப பத்திரமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பங்கர்ஸ் கடியில் கூட இருந்துங்க. லாஸ்ட் அண்ட் இறுதி வார்னிங் அப்படின்னு மறுபடியும் 2-3 தடவை வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ ஏதோ நடக்க போதா? லெபனான்ல ஏற்கனவே ஹெஸ்புல்லாக்கு எதிரான நடவடிக்கையில் அந்த கோபத்தின் அடிப்படையில் தாக்கல் நடத்துவாங்களா? ஒருவேளை அமெரிக்கா திடீர்னு இந்த எம்பசி மீது தாக்கல் நடத்துவாங்களா? திடீர்னு இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை கொடுப்பதற்கான காரணங்கள் என்ன? இன்னைக்கு அமெரிக்கன்ற பாருங்க, ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் தலைவர்கள் எல்லாமே உற்சாகப்படுத்துகிறாங்க. மிசைல்ஸுக்கோ நீங்கள் ட்ரோனுக்கோ எதையும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது வந்து அல்ல குறையாத அமுத சுரபி. அது எல்லா மலை சந்திலையும் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, போங்க தாக்கல் நடத்துங்க. அவங்க ஐயா நான் விட்டுட்டு போகிறோம், போதும் இந்த யுத்தத்தை நிறுத்துறன்ற அளவுக்கு நம்மக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, கவலையே படாதீங்க, எல்லாம் நம்ம தயாரித்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஸ்போக் பர்சன் சார்பாக கடந்த 50 வருடங்களாக அமெரிக்கா வந்து ஒரு 17 பேஸுக்கு மேலே வெஸ்ட் ஏசியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த யுஏஇ இன்னும் ஒரு சில நாடுகளில் டேட்டா சென்டரில் 20 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நாங்கள் காலி பண்ணி வச்சிட்டோம். இப்போ அவங்களுடைய எதிர்கால திட்டத்தையே உடைச்சிட்டோம். எல்லாரும் நினைக்கலாம் ஈரான் வந்து அப்படி இப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஈரானுக்கு நன்றி சொல்லணும். எங்களால் தான் இந்த 3ஆம் உலக யுத்தத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தத்தை திட்டம் தீட்டி பெரிய அளவுக்கு ஆயுதத்தை தயாரித்து வைத்திருந்தது அமெரிக்கா. அதையெல்லாம் சுக்குநூறி ஆக்கி கொண்டு இருக்கிறோம். அவங்களுடைய ஆயுத குடோன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு இருக்கிறது. இனி ஆயுதங்கள் முழுமையாக அழிக்கப்படும் வரை எங்களுடைய இது ஓயவே ஓயாது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லியிருக்கிறார். அதாவது இப்போ ஈரான் மட்டும் இல்லைன்னா அமெரிக்கா என்றோ 3ஆம் உலகத்தை தொடங்கியிருப்பாங்க. அதற்கான மொத்த ஆயுதத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டு இருக்கிறாங்க, எம்டி பகுதியில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியது ஈரானுக்கு தான் அப்படின்ட்டாரு. அதனால் அங்கே இருக்கக்கூடிய லா மேக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று கூடி நாளைக்கு ஒரு சட்டத்தை வந்து ஏற்ற போகிறாங்களாம். நெதன்யாகு அவர்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் மரண தண்டனைக்கான சட்டத்தை ஏற்ற போகிறாங்களாம். இது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் அவங்க ஆசைப்பட்டு சொல்கிறாங்க, ரைட்டு. அதே போல் அமெரிக்க நிலைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த வரைபடம் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தான், 21, 22 இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல முழுமையாக. 1, 2, 3, 4 இருக்கு பார்த்தீங்களா? அதில் 1 அப்படின்றது வந்து குவைத்தில் வந்து அஸ்ஸலீம் ஏர்பேஸில் ரேடார் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கான அடுத்த புகைப்படம் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அங்கே ஒரு ஏர்பேஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் பக்ரைனில் வந்து அமேசானுடைய டேட்டா சென்டர் ஒன்று இருக்குது, அங்கே அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அது பெரிய பாதிப்பு இருக்குது. அதே பக்ரைனில் இன்னொன்று பார்த்தோன்னா வேர் ஹவுஸ்னுடைய நேவல் சப்போர்ட் பேஸ் ஒன்று இருக்குது, 3 இருக்கிறது, அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அப்புறம் 4 பார்த்தோம்னா கத்தாரில் இருக்கக்கூடிய மிலிட்ரி வெஹிக்கிள் நிறுத்தியிருந்த பகுதியில் பெரிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அப்போ யூஏயில் மிலிட்ரி டவுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு டஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக நம்ம ஜோர்டன் வந்து 3 இடத்துல குறி வைக்கிறாங்க. ஒன்று வந்து பிரின்ஸ் ஹசன் ஏர்பேஸ் இன்றைக்கி அடித்ததில், அப்புறம் இன்னொன்று வந்து கிங் ஃபைசல் ஏர்பேஸ் 2, இன்னொன்று வந்து ஹஸ் அல்சால்டி ஏர்பேஸ் 3. மொத்தம் இந்த 3 பேஸையும் விடாமல் ஒன்றும் இல்லாமல் ஓயாமல் குறி வச்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் அவங்க 3ன்னு சொல்கிறாங்க, 3 இல்லை 4 பேர் இறந்து போயிருக்காங்க. 100 பேர் ஊண்டட் அப்படின்றது டவுட்டாக இருக்குது. இன்னும் அவங்க தரப்புலேருந்து அனௌன்ஸ் பண்ணல. MQ-9 ரீப்பர் ட்ரோன் 3 சுட்டு வீழ்த்திருக்காங்க இந்த ஷார்ட் பீரியடில். 1 டைகர் UAE 1, ரேடார் ஸ்டேஷன் 2 இடத்துலையும், C-17 குளோப் மாஸ்டர் 3 நிறுத்தி வைத்து இந்த பகுதியில் அடிச்சிட்டாங்க. P-8 பொசைடன் 1 ஆன்டி சப்மரைன் ஏர்கிராஃப்ட் வந்து அடித்ததாகவும் அவங்க சொல்லலை அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட சேட்டலைட் இமேஜஸ் வந்து உறுதிப்படுத்த வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4 அமெரிக்க வீரர்களோட தியாகம் என்றும் வீண் போகாது. நிச்சயம் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதற்கான பாடங்களை புகட்டிய தீர்வும். காத்திருங்கள் ஈரான், தாக்குதலுக்காக காத்திருங்கள் அப்படின்னு ட்ரம்ப் தரப்புலேருந்து இறுதியாக எச்சரிக்கை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு. இனி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸில் போகிற கப்பல் மீது ஒரு சின்ன தாக்கல் நடத்தப்பட்டிருந்தா கூட, ஏதாவது ஒரு ட்ரோனையோ உள்ள ஒரு ஏவுகணையோ இல்லை ஏதாவது ஒரு தாக்கல் மூலம் நிகழ்த்தினீங்கன்னா இங்கே ஒவ்வொரு கப்பல் அடிக்க அங்கே ஒவ்வொரு பாலங்கள் சரியும், ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சரியும். அதை நான் வந்து இறுதியாக எச்சரிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதற்கு அவங்க தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த 10-17 நாளில் நீ இன்னும் லெசன் பண்ணிக்கலன்னா ட்ரம்ப் நீ வேஸ்ட்டு தான் அப்படின்றாங்க அவங்க தரப்புல இருந்து. இந்த 17 நாளில் நீ எங்ககிட்ட இருந்து இன்னுமே பாடம் கற்றுக்கலன்னா நான் எப்படி தான் உங்களுக்கு பாடத்தை போடுறது? என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்களா இல்லையா? மிடில் ஈஸ்டில் என்ன நடந்துட்டுருக்கு? குவைத்தோட கதறல்கள் உங்களிடம் கேட்கவில்லையா?
கத்தாருடைய கதறல்கள் உங்களிடம் கேட்கவில்லையா? ஜோர்டன்ல அங்கே வீரர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்களே, அது உங்கள் காதில் கேட்கவில்லையா? இன்னும் நாங்கள் அடுத்த தாக்கல் என்ன நிகழ்த்த போறோம், நீங்க அடிச்சவங்க ஒரு பாலம் அடிச்சிங்கன்னா 4 பாலம் தகர்க்கும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து குவைத் என்ன சொல்றாங்கன்னா, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மீதே அடி போன்ட்டாங்க. யாரு? ஈரான் தரப்புல இருந்து. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னாங்க. பங்காளிங்கெல்லாம் அடுத்தது தான் எனக்கு, இங்க அடிச்சா நாங்கள் அடிப்போன்றாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியா வர சவுதி அரேபியனுடைய டேமம் அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு ஒரு சைரன் ஒலிக்கப்பட்டது. ஒரு சில பதிவுகள் அங்கே தாக்கல் நடத்தினாங்கன்றாங்க. சவுதி அரேபியாவில் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அவ்வளோ சீக்கிரம் புகைப்படங்கள்லாம் கிடைக்காது. ஒரு 4-5 நாள் கழித்து சேட்டலைட் இமேஜஸ் கிடைச்சாதான் உண்டு. தாக்குதலில் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுவரை 53 சிவிலியன்ஸ், யார் சிவிலியன்ஸ் 53 பேர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க அமெரிக்கா நடத்திய தாக்குதலில். இது இல்லாமல் IRGC தனியாகவும் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பதிவு. ஏன் நான் ஃபஸ்ட்டு ஈரானுடைய தகவல்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தேன் அப்படின்னா, இது முந்தைய பதிவு 26வது பதிவில் முழுக்க முழுக்க காலை அதிகாலை அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் இது ஃபஸ்ட் நான் ஈரானை கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் தற்போது வரை உறுதிப்படுத்திய தகவல் என்ன அப்படின்னா, இன்று கொஞ்சம் வேஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க. மேலே டப்ரீஸில் ஆரம்பித்து ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் அப்படியே ஒவ்வொரு ஸ்டாராக போட்டிருக்கு பாருங்கள். ஸ்டார்லாம் வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம்டு ஏர் ஸ்ட்ரைக் தான். அதாவது மஞ்சள் கலர் என்ன அப்படின்னா, ரிப்போர்ட் அந்த இடத்துல வந்திருக்கு, அந்த இடத்துல ஏர் டிஃபென்ஸ் தடுத்துச்சா இல்லையான்றதை நாளையோட பதிவுக்கு தான் நம்மளுக்கு தெரியும். மொத்தமாக 13 ஸ்ட்ரைக், அதாவது 13 இடத்துல பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. 9 ப்ரோவின்ஸில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஏர் டிஃபென்ஸ் வந்து 2 பக்கம் வந்து செயலிழந்ததாகவும் சொல்கிறாங்க. இது ஒட்டுமொத்த பதிவுங்க. அப்புறம் வழக்கமாக அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இப்போ பகல் நேரத்தில் பார்த்தோன்னா மொத்தம் 3 இடத்துல ஒன்று இருக்குது. ஒன்று வந்து வெஸ்ட் ஈரான் சொல்லிட்டு அவனோட மிலிட்ரி பேஸ் ஒன்று, அதாவது காஸ்பியன் சி பக்கத்தில் அர்டபில் அப்படின்ற ஒரு பகுதியில் ஈராக் பக்கத்தில் ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 லார்க் தீவு, லார்க் ஐலாண்ட் சொல்லுவாங்க. அது கடுமையாக தாக்கல் நடத்தப்பட்டதாக ஈரானுடைய செய்தி குறிப்பே வந்து சொல்லியிருக்காங்க. பகல் வேலையிலே மாலை வேலையிலே இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் சிரிக்கில் வந்து ஒரு சிரிக் அப்படின்ற இன்னொரு தீவு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு லவுடு எக்ஸ்ப்ளோசிவ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த 3 பகுதியிலும் அடுத்தடுத்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த தாக்குதல் எல்லாமே வந்து எங்கேருந்து அவங்க பாம் பேஸ் வந்து கொண்டு வராங்கன்னா அது UK மட்டும்தான் இருக்குது. இந்த நீல கலர் பார்த்தீங்கன்னா UK, ஃப்ரான்ஸ் வழியாக கொண்டு வராங்க பெரும்பாலும். ஏன்னா இத்தாலி வந்து மறுத்துட்டாங்க. கீழே இருக்கக்கூடிய ஸ்பெயினுமே வந்து தனது நிலைகளை வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. இப்போதைக்கு ஃப்ரான்ஸ் கூட ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க, வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்ததுன்னா அந்த பச்சை கலர் புள்ளி எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே வந்து டேங்கர் இருக்கக்கூடிய பேசஸ் இருக்குது. பெரும்பாலும் ஐரோப்பா நாடுடைய நிலைகளை தான் அதிகமாகவும் இஸ்ரேலுடைய நிலைகள் இருந்தால் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் எஃபிக் பியூரின்றது பாம்பர் மிஷன்ஸ் இதில் அடித்து அர்ஜென்ட்டாக பல்கேரியா வந்து காலையில் கொஞ்சம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் 8 யூஎஸ்னுடைய டேங்கர் ஏர்கிராஃப்டும் 250 மிலிட்ரி பர்சனலும் அந்த இடத்துல இந்த பெஸ்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் நிறுத்தி தாக்கல் நடத்தலாம். உலகத்துக்கு ஒரு நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பங்கு எங்களுக்கும் இருக்கணும்னு நாங்கள் அவசியமாக நினைக்கிறோம். ஏன்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக இப்போ ஈரானிடம் அணு ஆயுதம் வந்துவிட்டால் உலகத்துக்கே அச்சுறுத்தல் இல்லையா, அதை நாங்கள் காப்பாற்றுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல்கேரியா. இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க, அந்த பிகாஸ் அப்படின்ற ஒரு மவுண்டைன் மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஈரான் அங்கே எந்த ஒரு செறிவூட்டப்பட்ட எல்ஓகேக்கோ எதுவுமே கிடையாது, ஒரு எம்டி மவுண்டைன் ஒன்றுமே கிடையாது. அதையே மீறி அந்த இடத்துல அடிச்சிங்க அப்படின்னா உங்களை முடிச்சுடுவாங்க கதையை அப்படின்னு மறுபடியும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. அடிச்சிங்கன்னா முடிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரான் தரப்பில் அதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைக்கி சீனானுடைய ஒரு கப்பல் இங்கேருந்து ஃபுல்லாக புது காரை லோடு ஏற்றிட்டு அந்த பக்கம் செங்கடல் வழியாக போகிறது. ஹவுதிகள் வேறு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சவுதிக்கு தான் போக வேண்டியது. ஆனால் ஹவுதிகள் வந்து பர்மிஷன் கொடுக்கல, இல்லை நீங்கள் போனீங்கன்னா தாக்கல் நடத்திடும்னு சொல்லிட்டு சீனாவுடைய கப்பலையும் திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரு சில கப்பல் வந்து தனது ட்ராக்கர் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு வராங்க.
அதனால் ஹவுதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு நாங்கள் முழுசாக களத்தில் இறங்குறோம், நாங்கள் யாருன்னு காட்ட போகிறோன்றாங்க. அதனால் இன்று கொஞ்சம் பதற்றமாகவே அந்த பக்கம் வந்து அப்படியே தனிந்து அப்படியே கொஞ்சம் பதறிய சூழ்நிலையில் தான் வந்திருந்ததுன்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் சவுதி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆல்டர்னேட் சோர்ஸை வந்து இதுக்கப்புறம் அடுத்த கட்ட திட்டத்தில் இருக்காங்க. வழக்கமாக இவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இல்லை அப்படின்னா அந்த யான்பு அப்படின்ற பைப்லைன் வழியாக ஒரு 2-3 கனெக்ட், ஒன்று கொய்த்து கொண்டு போயிட்டு சவுதி அரேபியாவிலேருந்து அங்கே ஒரு பைப்லைனை கொண்டு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே ஒரு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இங்கே ஓமன்லேயே 2 இடத்துல வைக்கிறாங்க. அது ஏற்கனவே அந்த இடத்துல அமெரிக்க நிலைகள் இருக்குது. அந்த டுக்கும் அப்படின்ற ஒரு பகுதியிலும் இன்னொன்று சலால்ன்ற பகுதியிலும் இந்த டெர்மினலோடு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இனி ஈஸியாக எங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸே தேவையில்லைன்றாங்க. இது முடிஞ்சது அப்படின்னா சவுதி அரேபியா வந்து கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பிளானாக போகிறாங்க. ஒன்று யான்பு, இன்னொன்று இங்கே போங்கப்பா, அவங்க வேலையை உங்கள் சங்காத்தமே வேண்டான்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அவங்க செங்கடலாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அரேபியன் சீல வந்து நான் ஈஸியாக நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கான இனி நெக்ஸ்ட் ப்ரிப்ரேஷன்றாங்க. இன்னைக்கு லெபனானுடைய பிரைம் மினிஸ்டர் நவாப் சலாம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஜுவாட்டர் அல் கராபியா அப்படின்ற ஒரு கிராமத்தில் போயிட்டு தனது கொடியை நாட்டிட்டார். அங்கே தான் பைலட் ஜோன் மாதிரி என் ஜோனாக இருக்குது. அங்கே தான் லெபனானுடைய இராணுவம் வந்து உள்ளே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலினுடைய இராணுவம் பின் வாங்குறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு உறுதியளிக்கிறது என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த நிகழ்வு நடக்கும்போது தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் சதன் லெபனானில் தாக்குதல் குறையவே இல்லை, நடந்துகிட்டே தான் இருக்கா, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது சும்மா சரி, அவங்க இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் அந்த விமானத்தை தொடச்சி வச்ச விமானத்தை பொறுத்த வரைக்கும் அடிச்சுட்டு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஹாபி மாதிரி போல். அதனால் அதை அடிச்சுட்டே தாங்கிறாங்க, அந்த இடத்துல பாகுபாடெலாம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சென்காம்னுடைய தலைவரும் லெபனானுடைய ஆர்மியினுடைய தலைவரும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நீ பெய்ரூட்டில் எப்படி ஹெஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது பயங்கரமான ஒரு டிஸ்கஷன். ஒரு 10 டீ கூட முடிஞ்சிருக்கோன்றாங்க, அந்த அளவுக்கு ஒரு டீப் டிஸ்கஷன்றாங்க. க்ரூட் ஆயிலோட விலை $94 சென்று விட்டது, தொடர்ந்து வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயம், முத்தான விஷயத்தை பார்த்துடலாம். வெனிசுலா கிட்ட ஆயில் யாராவது வாங்கினீங்கன்னா அமெரிக்காவோட ட்ரெஸரியில் நம்ம ஃபண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெனிசுலா கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும். அமெரிக்கா ட்ரெஸரி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு வெனிசுலா சரியான நோக்கத்திற்காக தான் பயன்படுத்துகிறாங்கன்னும் போது அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெனிசுலா எங்களுக்கு வந்து ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எதுக்குப்பா உங்களுக்கு ஃபண்டுன்னு அமெரிக்கா கேட்பாங்க. இல்லைங்க ஐயா, இது மாதிரி நிறைய பூகம்பம் வந்துருச்சு, அதனால் நிறைய மறு கட்டமைப்பு குடியிருப்பெல்லாம் நடத்தணும்னா, சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஆளுங்களை அனுப்புகிறேன், சிமெண்ட்டு கம்பி எல்லாமே அவங்களே கட்டி கொடுத்துருவாங்க, அதுக்கான ஃபண்டு நாங்கள் கழிச்சிக்கிறோம், உங்ககிட்ட பணமாக கொடுத்தா நீங்கள் வேஸ்ட்டு செலவு பண்ணுவீங்க, எல்லாம் அண்ணனுக்கு தெரியும், மோஸ்ட்லி நாங்கள் மெட்டீரியலாக கொடுத்து நாங்களே பார்த்துக்குறோம், அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுலேயுமே என்னாச்சு அப்படின்னா, இது வரைக்கும் 13 பில்லியன் வந்து கலெக்ட் ஆகிருக்கான் அமெரிக்காவோட ட்ரெஸரியில். ஆனால் இவங்க இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்தது வெறும் 300 மில்லியன் தானா. 300 மில்லியன் எங்க, 13 பில்லியன் எங்க சொல்லுங்க. இல்லை நீங்கள் உங்கள் தேவைக்காக இப்போ வெனிசுலாவை வளர்த்துவதானே உங்களோட நோக்கம் என்றால் இது திருடு இல்லையா? இல்லை இது திருடு அல்லவா? சொல்லுங்க அமெரிக்கா, இது நியாயமா? என்ன பண்ணுறது, கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகுது. டென்ஷன் ஆனால் கடைசி காலம் நம்மளுக்கு பென்ஷன் கூட கிடைக்காது. அதனால் நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்தோமா, வீட்டில் போடுற சாப்பாடை சாப்பிட்ட மாட்டு இருக்கணும். சரி, ரைட்டு. சம்பவம் நம்பர் 2, இந்தியாவுடைய மிலிட்டரி வந்து ஒரு 12 சீனாவுடைய கிரூ மெம்பர் கார்கோ ஷிப் ஒன்று திடீர்னு பற்றி எரிஞ்சிருச்சு. எங்கெங்கே கேரளாவுடைய கோஸ்ட் கார்டு பக்கத்தில். அப்புறம் திடீர்னு இந்தியா போயிட்டு அடடே நம்ம பங்காளிகளாச்சே, வாப்பான்னு சொல்லிட்டு காப்பாற்றி கொண்டு போயிட்டு அவங்கள வந்து சேஃபாக கொண்டு போய் சேர்த்திருக்காங்களாம். அதை வந்து இன்றைக்கி இந்தியா சொல்லியும் சீனா வந்து பாராட்டியிருக்காங்க. பங்காளிங்கன்னா எப்படி இருக்கணும், நட்புனா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா சீனாவுடைய உறவுகளை அப்படி பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டுறாங்க. அடுத்து 3வது சம்பவத்தையும் சொல்லிடுறேன். சீனாவும் ஐரோப்பாவும் 2025-27 ஜாயிண்ட் ரிசர்ச் அக்ரிமெண்ட். எதற்காகனா கிளைமேட் சேஞ்சஸ், அக்ரிகல்ச்சர், பயோடைவர்சிட்டி அண்ட் ஃபுட் ரிசர்ச், இது எல்லாம் மேற்கொள்வதற்காக ஒரு ஜாயிண்ட் ரிசர்ச் மாதிரியும் ஒரு அடுத்த லெவலுக்கு ஏஐ டெக்னாலஜி மூலயமாகவும் செமிகண்டக்டர், குவாண்டம் டெக்னாலஜி, பயோடெக்கு, இது எல்லாமே பெரிய அளவுக்கு சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அப்படி இப்படின்றாங்க. அங்கே பார்த்தா வேற மாதிரி சைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால் அங்கேயும் நட்பு அப்படி இருக்குது சீனா கிட்ட. எப்படி இருக்குது? அப்படி இருக்குது. நம்மளும்
முடிச்சுட்டு காலைல பார்த்துக்கலாம். காலைல சுட செய்திகள் அளிக்கிறவங்களுக்கு தாக்க நிலவரங்கள் என்ன நடந்ததுன்னு சற்று தாமதப்படுத்துகிறோம்ல. சரி, என்ன பண்ணுறது, அது நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் டைம் இருக்காது. அதனால் நான் செய்தியை முடிச்சிடுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.